friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. 5 ஃபுட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ இந்த 5 ஃபுட்டுமே பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேட் பர்னிங் process வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். சோ அந்த மாதிரி 5 ஃபுட் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா then please continue. Okay friends, to start with first நான் வந்து thumbnailல போட்டிருக்க அந்த day 1 and day 8 before and after அத வந்து நான் என்ன அப்படினு சொல்லிடுறேன். இப்போ ரீசன்ட்டா நம்ம batch 9 வந்து ongoingல இருக்கு. batch 9ல இருந்து after 8th day வந்து அவங்க எனக்கு எடுத்து அமிச்ச அந்த ஒரு வெயிட் டிஃபரன்ஸ் தான். ஸோ ஒரு 8 daysல 2.5 kgs அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ணி நாங்கள் கொடுக்குற எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் அந்த ஸ்டெப்ஸை கவர் பண்ணால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். ஆன் தட் நோட் நான் நெக்ஸ்ட் பேட்சஸ் பற்றி குயிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். November 13 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 monthsலேருந்து 12 months வரைக்கும் அந்த பீரியட்குள்ளே நீங்கள் இருக்கீங்க போஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னா நீங்கள் அந்த பேட்ச் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இல்லை நார்மல் 21 days ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறீங்கன்னா பேட்ச் 10 வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது November 20th வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி யூடியூபோட கம்யூனிட்டிலையும் சரி இன்ஸ்டாலையும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். என்ரோல்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த 2 ப்ரோக்ராம் இப்போதைக்கு அவைலபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் தட் நோட் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போகிறது சினமன். சினமன் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களோட டயட்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா சினமன் நல்லா வெயிட் குறையும் அப்படின்றது அது ஒரு ப்ரூவன் தான். ஏன்னா வந்து உங்களோட பிளட் சுகர் லெவலை அது நல்லா நார்மலைஸ் பண்ணும். அப்படி இருக்கும் போது தேவையில்லாமல் ஃபேட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு இருக்காது. பிளஸ் உங்க மெட்டபாலிசத்தும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அது ஸ்பீடன் பண்ணும். ஸோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் சினமினை வந்து எப்படிலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து சினமின் வாட்டர் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எடுக்கிற அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். ஒரு சின்ன பீஸ் சினமன் எடுத்துட்டு நீங்க நல்லா பாயிலிங் வாட்டர்ல போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 2 hours அப்புறம் நீங்க அந்த வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினமன் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஓட்ஸ் சாப்பிட்றீங்க, இல்லை தான் சாலட் சாப்பிட்றீங்க, இல்லை தான் மில்க் ஷேக்ஸ் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக அதில் வந்து சினமன் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அந்த வகையிலையும் நீங்கள் சினமன் வந்து உங்களோட டயட்டில் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சினமன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் கேப்சிகம், இல்லைனா பெல் பெப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்சைசின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேட் பர்னிங் ப்ராசஸை வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். எஸ்பெஷலி உங்களுக்கு பெல்லிக்கு அரௌண்ட் இருக்கிறத விசிரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பர்ன் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான பர்சனாக இருக்கீங்க, எக்ஸசைஸ்லாம் உங்களோட ரொட்டீன்ல இன்க்ளூட்னா கண்டிப்பா வந்து கேப்சிகம் நிறைய எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, பிளஸ் உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ செகண்ட் இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி. ஆல்ரெடி நான் தனியா வீடியோவே போட்டிருக்கேன். கண்டிப்பா வந்து பிளாக் காஃபி வந்து கன்சிடர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கு பிளாக் காஃபி எப்படி செய்யணும்னு. ஸோ ஒரு ஸ்பூன் வந்து அந்த கிரவுண்டட் காஃபி பவுடர் நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிட்டு உங்களோட கிளாஸ்ல ஆட் பண்ணிட்டு நல்லா பாயிலிங் வாட்டர் வந்து அதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 30 to 40 seconds விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த வாட்டர்ல இறங்கிரும். அதுக்கப்புறம் நார்மலா நீங்க டீ எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க கன்சியூம் பண்ணலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பட் இதுல நீங்க சுகர் அண்ட் ஹனி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்க நேச்சுரலா வந்து அந்த காஃபி தான் நீங்க குடிக்கணும். அப்படி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் பர்ன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபோர்த் இன்கிரீடியன்ட்க்கு வரலாம். கிரீக் யோகர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நீங்க வந்து கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். தட் இஸ் லோடட் வித் ப்ரோட்டீன். ஏன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கிரீக் யோகர்ட்ல. அது பார்க்கறதுக்கே நல்லா திக்கா தான் இருக்கும். ஏன்னா அதுல இருக்க வாட்டர் கண்டென்ட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணுவாங்க. அது வந்து லோடட் வித் ப்ரோட்டீன் அப்படின்றதுனால அது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பாடி வந்து நிறைய கேலரிஸ் யூஸ் பண்ணி தான் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஸோ நிறைய கேலரிஸ் யூஸ் பண்ணி டைஜஸ்ட் பண்றதுனால கண்டிப்பா இன்டைரக்டா ஃபேட் பர்ன் பண்றதுக்குமே அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட சரௌண்டிங்ல வந்து உங்களுக்கு கிரீக் யோகர்ட் கிடைச்சது அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஆவோ இல்லைன்னா நீங்க ஆஃப்டர் ஃபுட் உங்களுக்கு ஏதாவது இது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னா அதுல கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ண ஃப்ரூட்ஸ் நீங்க போட்டு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க ஓட்ஸோட பால் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரீக் யோகர்ட் நீங்க கலந்து கூட கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் அண்ட் கியூக்கம்பர். இது ரெண்டுமே லோடட் வித் வாட்டர். அது மட்டும் இல்லாம ஹை இன் ஃபைபர். இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0 calorie ஃபுட் அந்த ஒரு கேட்டகரியில தான் இது வரும். ஏன்னா நீங்க அதுல எவ்வளவு கேலரிஸ் நீங்க கன்சியூம் பண்றீங்களோ அதுக்கு ஜாஸ்தியா தான் பாடி வந்து கேலரிஸ் யூஸ் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணும். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க கேலரிஸ் எதுவும் கெயின் பண்ண மாட்டீங்க. பிளஸ் உங்களுக்கு ரொம்ப லாங்கர் பீரியடுக்கு நீங்க உங்களுக்கு வயிறு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்கா இருக்கிறதுனால
கண்டிப்பா ஃபேட் பர்னிங் ப்ராசஸுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 ஃபுட்டுமே ட்ரை பண்ணுங்க, நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்க டயட்ல. டயட் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் வெயிட் லாஸ். உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீன் வந்து ஒரு 30% கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா மிச்சம் 70% உங்க டயட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ கண்டிப்பா அதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு. டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.